வந்தது. நான் கூப்பிடுறேன், குரலே காணோம். வீட்டுல இருக்கா என்னன்னு தெரியலையே. வீட்டுல குழந்தை குப்பையா இருக்கு. வீட்டையாவது கூட்டுவோம். ஆமாங்க, நிச்சயத்துக்கு வேற வேற கலர் ட்ரெஸ் எடுத்தோம், கல்யாணத்துக்காக மேட்சிங்கா ட்ரெஸ் எடுப்போம். அப்பா என்னப்பா பண்றீங்க? கூட்டமா? அப்பா கூட்ட மாதிரி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? கூப்பிட்டையில தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்லம்மா, கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றியம்மா. அதாம எனக்கு ரொம்ப மனசுக்கு வழியாக இருக்கிறது. போன்ல யாருமா பேசுறது? மாப்பிள்ளையா? ஐயோ வேணாமா, நீனே பேசிக்கம்மா, நான் பேசலம்மா. ஏம்மா மணியை பாருமா, மணி 3 மணி ஆகிவிட்டது. நான் 1 மணிக்கு வந்து உனக்கு பொருள் கொடுத்தேன், நீ என்னன்னு கூட கேட்கல. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சோறு பண்ணி கொடுத்தாமா. அப்பா சோறு கேட்கிறாரு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டோ கேட்குறாங்க, போட்டு அனுப்பிவிடுங்க. என்னம்மா என்னம்மா வெறும் சாப்பாடு சோறு கொண்டாந்து தர? குழம்புமா? இருக்கு பார்க்க எடுத்துக்கிறேன். என்னங்கப்பா? என்னம்மா கண்டிப்பா குழம்பு கட்டுறதுக்கு தண்ணி கொண்டாந்து தர. தண்ணிக்கும் குழம்புக்கும் வித்தியாசம் தெரியலையாம்மா உனக்கு? சார்ப்பா ஃபோன் பேசிட்டு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அம்மா போதுமா, எனக்கு சாப்பிட மூடே போயிடுச்சுமா. அந்த மட்டியுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடம்பு தெம்பாக்கிக்கம்மா. இப்பவே இப்படி பண்ணா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிமா எங்களையெல்லாம் பார்க்க போறிய? நாங்க எந்த நம்பிக்கையிலமா வாழ்றது? அவ்வளவுதான், எனக்கு வேலை இருக்கு, பெரிய வேலை, கல்யாண வேலை இருக்கு. அதுக்கு பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் வரேன், நம்ம போய் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் கொடுப்போம். ஃபோன் பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் 12 மணிக்கு அவர் ஃபோன் கூப்பிட்டுருவாரு. விடிய விடிய பேசணும். அதனால கொஞ்ச நேரம் தூங்குவோம். மேரி, மேரி, நீ ஆண்டவரை நாஸ்தியிலே பெற்றிருக்கிறாய். இது என்ன புது பொருளா இருக்கு? வீடு பூட்டி இருக்கே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் ஆண்டவரின் வானதூதர். உன்கிட்ட ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். என் மேல திட்டமா? என் மேல என்ன திட்டம் இருக்கு? எனக்கே நான் இப்பதான் ப்ரேயர் பண்ணி ஜெபமாலெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. நான் என்ன திட்டத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அன்னைக்கு கதிரின் வானதூதர் மரியாதையிட்ட போய் ஆண்டவரை வெளிப்படுத்த சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை உலகத்தெல்லாம் அறிவிச்சு ஆன்மாக்களை மீட்கும் பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கபிரியேல் வானதூதரே, இப்போ எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆக போகுது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ வந்து காணா ஒரு திருமணம் மாதிரியே வெறும் அப்பாவும் திராட்சை ரசமும் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய செலவுகள் இருக்கு. கல்யாணம்னா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாம் இருந்தாதான் வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் கடவுளை வெளிப்படுத்த முடியும்? அப்புறம் வானதூதரே, நீங்க கல்யாணத்துக்கெல்லாம் வரணும், நிறைய வந்து செலவுகள் எல்லாம் இருக்கு. அதனால வந்து ஆண்டவரை உலகத்துக்கு கடவுளை எல்லா உலகத்தான வாழ்க்கையை விட்டு ஆண்டவரை வெளிப்படுத்தணுமா? அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உலகத்துக்கெல்லாம் அமைதி உண்டாகும். கல்யாணத்துல வந்து நிறைய வேலைகள் இருக்கே, நான் எப்படி பண்ண முடியும்? பியூட்டி பார்லர் போகணும், போட்டோ ஷூட் எடுக்கணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணணும், மேக்கப்பே ஒரு மேக்கப் பண்ணணும். எப்படி வானதூதரே என்னால முடியும்? சரி, எப்போதான் உனக்கு ஏற்படுத்தும்? சரி, நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? கல்யாணம் ஆன பிறகு கூட விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, வெளியில எல்லாம் போகணும். எப்படி வானதூதரே நான் வெளிப்படுத்த முடியும்? இப்படி ஆண்டவரோட வார்த்தையை மதிக்காம இப்படி உலகப்போக்கான வாழ்ந்துட்டு இருக்கிறேமா? எப்படிமா உலகத்துக்கு சமாதானம் உண்டாகும்? சரி குதிரை, நான் கண்டிப்பா நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்து மக்களுக்கு நான் வந்து வெளிப்படுத்துறேன். விலைவாசியெல்லாம் எல்லோரும் ஏறி போய் கிடக்கு. ஒவ்வொரு கடையும் போய் பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுது. ஐப்ரோ பென்சில் கேட்டா 2,000 ரூபாய்ன்றாங்க. இந்த மாசம் மட்டும் பியூட்டி தேவைக்கு ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் நான். ரொம்ப சீன் போடுறியே பிரியா, ஓவரா தெரியுது. இது என்ன சீன் போடுறேன்? ஆண்டவர் கொடுத்த அழக நான் மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறேன். இதுல என்ன சீன் போட வேண்டியது இருக்கு? இவ்வளவு செலவு பண்றியே, 50,000 60,000 செலவு பண்றியே. உங்க அப்பாவுக்கு தானே கஷ்டத்தை கொடுக்குற.
கஷ்டத்தெல்லாம் பார்த்தா முடியுமா? நான் இப்ப அடுத்த வாரம் எனக்கு மிஸ் சென்னை காம்படிஷன் வருது. அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினா அது கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அதை வச்சு அவங்க பெருமைப்படுவாங்க. கஷ்டத்தெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்குமா? சரி, தியானம் நடந்து கண்டிப்பா நீ வரணும் நாளைக்கு. தியானமா? அது காலையில 6 மணிக்குல ஆரம்பிக்கும், மதியம் 3 மணி வரைக்கும் நடக்குமே. இந்த வெயில்ல நான் நடந்து வந்தா போட்ட மேக்கப்புள்ள போய் நான் கருப்பா போயிருவேன். அடுத்த வாரம் எனக்கு மிஸ் சென்னை காம்படிஷன் இருக்கு, வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், அடுத்த தடவை பார்க்கறேன். எங்க வீட்டுக்கு மாதா வந்துருக்காங்க, சாயந்தரமாவது எங்க வீட்டுக்கு வரியா? ஜெபமாலை சொல்றதுக்கு. நைட்டு பனி பெய்யும், நான் வந்தா என் ஸ்கின்னே ட்ரை ஆயிடும். நான் சொன்னேன் எனக்கு காம்படிஷன் இருக்குது, நான் காம்படிஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். நீ சொன்னாலும் ஒரு காரணத்தை வச்சிருக்கியா? நீ எப்பதான் திருந்துவனே எனக்கு தெரியவே தெரியல. காரணம் உனக்கு நல்ல புத்தி தரணும், அதை நல்ல புத்தி கொடுக்கணும். அதுக்கு காம்படிஷனும் முதல்ல இருக்கு. நான் ரெண்டு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும்? காம்படிஷன் தானே கொடுக்க முடியும். மாதாவை வேண்டுனாவே எல்லாமே உனக்கு தானா கிடைக்கும். நீ கவலையே பட வேண்டாம். முதல் மாதாத்துல ஜெபமாலை பண்ண மாதா இருக்கு. சரிப்பா கோபப்படாதீங்க, நான் பார்க்குறேன். சரி, நான் உன் ஃப்ரெண்டுன்ற முறையில தான் உனக்கு நல்லது சொல்றேன். சரியா? ட்ரை பண்றேன். ஓகேப்பா. ஓகே பிரியா, பாய். சப்பா, காலையில இருந்து என்ன வேலை? பிரியா, நீ ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். யார் பண்ணீங்க? வாங்க. அப்பா, என்ன விட எவ்வளோ அழகா இருக்கீங்க. மிஸ் சென்னை காம்படிஷனுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான். ஆமா, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் ஆண்டவரின் திருமணத்திற்கும் வானதூதர் கபிலே அன்னைக்கு மரியாதைக்கு ஆண்டவர் அறிவிப்பு விட்ட மாதிரி உன்னோட திட்டத்தை பற்றி ஆண்டவர் திருமணத்தை உனக்கு அறிவிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாரு. திட்டமா? ஒருவேளை நம்ம மிஸ் சென்னையில இருந்து மிஸ்டர் ஆக்க போறாரோ ஆண்டவர் இருந்தாலும் இருக்கும். என்ன திட்டம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த உலகத்துல உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றிய வார்த்தையை அறிவிச்சு அந்த இடத்துல அவங்க விடுதலை தரும். சமாதானம் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் போய் நீ ஆண்டவரை பற்றி எடுத்து வச்சு அந்த சமாதானத்தை உண்டு பண்ணணும் உனக்கு திட்டம் அமைச்சிருக்காரு. என்னது? ஆண்டவரை அறிவிக்கணுமா? அடுத்த வாரம் மிஸ் சென்னை காம்படிஷன் நடக்குது, அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பேட்டி எடுக்க வருவாங்க. அப்ப வேணா நான் ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு நான் அறிவிக்க முடியாது. ஐயா, ஆண்டவர் கொடுத்த இந்த உடலால நம்ம ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணும், அவரை வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு இந்த உலக போக்கான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுமா. எனக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் மிஸ் சென்னை, அதுக்கு அடுத்த வாரம் மிஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு நான் பிஸி பார்த்துக்காங்க. 5 வருஷத்துக்கு மட்டும் எனக்கு தொல்லை பண்ணாதீங்க. 5 வருஷம் கழிச்சு நான் ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறத யோசிக்கிறேன். இப்போதைக்கு பெட்டர் நீங்க என்ன விட வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரீங்க 3 மாடி வீடு கட்டிட்டாலாம், டெய்லியும் சொல்லி பெருப்பேற்றிட்டு இருக்கா. இந்த பக்கத்து வீட்டுக்காரி என்னடான்னா புதுசா நேற்று கார் வாங்கிட்டாலாம். அதனால தொட்டதுக்கு 90 வாட்டிக்கு அந்த கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஷாம்பு வாங்கணும்னா கார்ல போறான், அழுக்கு சோப்பு வாங்கணும்னா கார்ல போயிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஏசப்பா, இவங்க மத்தியில என்ன பணக்காரியா வாங்குங்க ஏசப்பா. பாத்திமா, நீ ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். ஆமா, நீங்க யாரு? நான் ஆண்டவர் திருமணத்திற்கும் வானதூதர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா? இந்த பக்கத்து வீட்டுக்காரியை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, 3 மாடி வீடு கட்டிட்டான். இந்த பக்கத்து வீட்டுக்காரியை சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, அவன் நேற்று போய் புதுசா கார் வாங்கிட்டான். என்ன போய் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்றீங்க. இந்த உலகத்துல நீ ஆண்டவரோட வார்த்தையை உலகுக்கெல்லாம் அறிவிக்கணும். இவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. ஆண்டவர் என்னையும் திட்டம் வைத்திருக்கிறாரா? நான் திட்டம் வச்சிருக்காரு. நான் புதுசா வீடு வாங்கணும், கார் வாங்கணும். என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. என்னோட ஆசைகள் நிறைய இருக்கு. நான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியும்? பாத்திமா, இந்த உலக செல்வங்களை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரான மிகப்பெரிய செல்வத்தை உலகுக்கு அறிவிச்சு உலக மீட்பு பணியில ஈடுபடும். அதுதான் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். நான் என்னோட குடும்பத்தை லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். நீங்க வேற யாராவது பாருங்க. பரிசுத்த ஆவியின் பெயராலே
ஆமென். எங்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, திருவிழியத்துல எஸ்தர், தெபோரா இவர்கள் உமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றனர். நானும் என்னுடைய வாழ்க்கையில உமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கீங்க என்று எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. நீ ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றிருக்கிறாய். நான் ஆண்டவருடைய திருமுனையில் இருக்கும் கபரே காண தூதரே. அன்றைக்கு மாதாவை சந்தித்த அதே கப்ரேல் தூதர் இன்றைக்கு நான் ஜெபித்ததுனால என்னையும் சந்திக்க வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஆண்டவரால் ஆண்டவருடைய திட்டத்தை தாய் மரியாதைக்கு அறிவித்தது நானே. அதை மாதா ஏற்றுக்கொண்ட போல இன்னைக்கு உங்கள் பற்றிய திருவிழத்தை உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக கடவுளால் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். இப்பொழுதுதான் நான் இயேசுவிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். கப்ரேல் தூதர் மூலயமா இன்னைக்கு உங்க மூலயமா எனக்கு ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவரை பத்தி நான் நற்செய்தியை போதிப்பேன். இந்த ஒப்புதலை கேட்டு இன்னைக்கு விண்ணுலகமே மகிழ்ச்சி அடையும். இந்த மாதிரி கடவுளோட ஆசையும் கடவுளோட திருவுளத்தை ஏற்றதுனால இன்னைக்கு விண்ணுலகம் முழுமையா சந்தோஷமாகும். அதனால நீ எனக்கு விண்ணுலகத்துக்கு வரப்போற நாள்ல ஆண்டவர் தமது மாட்சியில உனக்கும் பங்களிப்பாராக. நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு 4 பேர்களிடம் ஆண்டவருடைய திருவிழத்தை நான் வெளிப்படுத்தினேன். ஆனா அவங்கள 3 பேர் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த உலக போக்கான செல்வங்கள், உலக மயமான அழகை வெளிப்படுத்துறது, உலக செல்வங்கள் என்று 3 இயல்புக்கு உட்பட்டு இந்த உலக சார்ந்த வாழ்க்கையை சார்ந்திருந்தாங்க. நம்ம ஒவ்வொருவரும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர் திருவிழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரையும் நம்ம தந்தையாம் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஒவ்வொருவரையும் தமது பணிக்கென்று உலகம் தோன்றும் முன்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதை உணர்த்தலாம் நம்ம தாய் வழியா அதை வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினாங்க. அதே போல நாமும் அன்பிற்குரிய தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், அன்பு, பணிவு, துணிவு போன்ற எல்லா புண்ணியங்களையும் கடைபிடித்து அம்மா நமக்கு இந்த அன்பு கட்டளையான அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் மறைவுரையை வாசித்தும் கேட்டும் அதையே மக்களுக்கு வெளிப்படுத்தி நம் அண்ணன் மரியாதைக்கு நம்மையே அர்ப்பணம் செய்து அவர் வழியாக நம் மூவர் கடவுளை மகிமைப்படுத்துவோமாக. மரியே வாழ்க.